ஸ்ரீலங்காவில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, நிறைய இடங்களில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு சுஜி. ஆனாலுமே இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே எல்னினோனா வறட்சி தானே, எப்படி மழை பெய்யுது அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியல, எல்னினோவில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து ரெடி ஆகுறாங்க, என்னென்னா எல்னினோ வறட்சி வரப்போகுது, என்ன சரி மரக்கறிகளை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விடயங்களையும் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம எல்னினோ அப்படின்றது என்னான்னு சொல்லி மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் வந்து இப்போ மழை சீசனுமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் மழை. இதனால் வந்து ஸ்ரீலங்காவில் என்ன நடக்க போகுது, அதாவது இந்த எல்னினோ எப்படி ஸ்ரீலங்காவில் வந்து தாக்கத்தை செலுத்த போகுது, அது மாத்திரம் இல்லாமல் இந்த எல்னினோவால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, அதே மாதிரி இந்த விவசாயமாக இருக்கலாம், மின் உற்பத்தி, இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லா விஷயத்தையுமே சுமந்து இந்த எல்னினோ என்ன, இந்த எல்னினோவால் என்ன தாக்கங்கள் ஏற்படும், இந்த எல்னினோவிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுமந்து தான் இன்றைய பாட்காஸ்ட் வந்து அமைப்போகுது. நஸ்டி, ஆமாம், அதாவது நாங்கள் இதுக்கெல்லாம் முதல்ல எல்னினோ அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது பசிபிக் பெருங்கடலில் வந்து பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள மேற்பரப்பு நீர் வந்து வெப்பமாகுது. இந்த வெப்பம் வந்து இந்த அசாதாரணமான இந்த வெப்பம் அதிகரிப்பு வந்து கடலில் இருக்கு, அதாவது கடல் காற்று வந்து வீசுகிற திசைக்கு இந்த நீர், இந்த வெப்பமான நீர் வந்து கொண்டு செல்லப்படுது. இந்த கொண்டு செல்லப்படுற அந்த அது சார்ந்த பிரதேசங்களில் வந்து இது வந்து வறட்சின்னு சொல்கிறத விட வானிலை சார்ந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது. இது தான் இந்த எல்னினோன்றதுக்கான ஒரு, நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு விஷயம். எல்னினோனா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இருக்குது. சரி, இப்போ இந்த எல்னினோ வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், எல்னினோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிலர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இல்லை, இந்த 11ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக எல்னினோ நிலை வந்து உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த பொதுவாக கடலில் வீசுகிற காற்று வந்து பசிபிக் பெருங்கடலின் வெப்பமான மேற்பரப்பு நீரை வந்து ஆசிய பிராந்தியத்துக்கு நோக்கி தள்ளுது. அப்போ அது சில சமயங்கள் வந்து இந்த காற்று வந்து வேகம் வந்து பலவீனமடைதல் மற்றும் திசை மாறுதல். ஏன்னா காற்று வந்து ஒரே பக்கம் வீசும்னு சொல்ல முடியாது, திசை மாறுறதுனால இது வந்து சில நேரம் வேறு பக்கம் போகுது, அது வந்து அமெரிக்காவை நோக்கி நகர்கிறது. அப்போ இந்த வெப்பமான மேற்பரப்பு நீர் போகும்போது அந்த நாங்கள் வெப்பம்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம் தானே, இந்த எல்னினோ நிலைனாலே இதுதான். அப்போ அதனால தான் இது வறட்சி அப்படின்றதுக்கு போயிருக்குது. அப்போ நாங்கள் இதில் வந்து இது வந்து இயற்கையாக நிகழ்கிற ஒரு வானிலை காலநிலை மாற்றம். இதில் வந்து காற்று எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாற்றங்களும் நிகழப்போகுது. சில வேளை காற்று திசை திரும்பினா அதுவுமே வந்து வேறு பக்கத்துக்கு வந்து தாக்கத்தை செலுத்தும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெப்பமான காற்று வந்து வெப்பமான மேற்பரப்பு நீரை அந்த காற்று கொண்டு போகும்போது அதோடு சேர்த்து அந்த காற்றும் வெப்பமடைதலுக்கு உள்ளாகலாம் தானே. அப்போ அந்த மாதிரி தான். அது மாதிரி உலக அளவில் வந்து இது வந்து எந்த விதத்தில் தாக்கங்களை செலுத்துது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்கணும். ஆமாம், உலகத்தில் பார்த்தோமா சுஜி, இது வந்து வறட்சி, நம்ம சொன்ன முதல்ல எல்னினோ வந்து வறட்சி மட்டும் கிடையாது, வறட்சி, மழை, இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களும் உள்ளடங்கி தான் காணப்படுது. அதில் குறிப்பாக வறட்சி எங்கெங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்த மாதிரி தான் இந்தோனேஷியா, மலேசியா, அதே மாதிரி இந்தியா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வந்து இந்த எல்னினோவின் தாக்கத்தால் வந்து வறட்சி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிக மழை எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்த மாதிரி தான் தென் அமெரிக்கா, பசிபிக் கடலோர நாடுகளான பெரு, ஈக்குவடோர் போன்ற நாடுகள் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா கனமழை வந்து அதிகரிக்குது. சில வேளை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்கேயுமே வந்து சில வேளைகளில் மாறுபடக்கூடும், அது காற்றின் திசை மாறக்குள்ள அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடும். ஆனால் சரியாக இங்கெல்லாம் மழை பெய்யும், இங்கெல்லாம் வெயில் அடிக்கும், இங்கெல்லாம் வறட்சி கூடும், அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ இந்த காற்றின் வேகம், காற்றின் திசை, இதை பொறுத்து தான் இந்த மாதிரியான நாடுகளில் வந்து இந்த வறட்சியோ, சில நேரங்கள் ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸில் வந்து வறட்சி அதிகம், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியாவில் வறட்சி கூட அதிகரிக்கும், அந்த காட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு, மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து மண் சரிவு இதனால வரும் அப்படின்னு சில இடங்களில் வந்து இதில் தாக்கம் வந்து இப்பயே உணரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலக வானிலை ஆய்வு மையம் வந்து இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இவங்க சொல்கிறதின் படி பார்த்தா 2030
2026 தென்மேற்கு பருவமழை நீண்டகால சராசரியிலிருந்து சுமார் 90% வரை குறைஞ்சிருக்கும். இந்த எல்னினோ நிலைமைகளினால குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தென்னிந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா போன்றவங்கள வறண்ட காலநிலையின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதுடன் இங்கு வந்து உணவு இறக்குமதி ஏற்றுமதி ஊடாக இலங்கை இந்த விஷயங்கள், அதாவது இந்த இந்தோனேஷியா, தென்னிந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து வறட்சினால உணவு பிரச்சனைகள், அங்கே வந்து உணவு உற்பத்திகள் நாங்கள் இறக்குமதி செய்கிற விஷயங்கள் இருக்கும். அதனால் இலங்கையும் இதில் சில நேரங்களில் மறைமுகமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எல்னினோன்றது வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு காலநிலை மாற்றம் தான். இது வந்து சுமார் 2 to 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். இதுக்கு முன்னுக்கு வந்து 1982, 1983, 97, அதே மாதிரி 98 ஆகிய காலப்பகுதியில் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்த மாதிரி இருந்தால் 2015 16 ஆகிய காலப்பகுதியில் வந்து இந்த எல்னினோ தாக்கம் வந்து இருந்திருக்குது. 2015-16 காலப்பகுதியில் முற்பகுதி, அதாவது 2016 அந்த முற்பகுதியில் வந்து ஒரு வறண்ட காலநிலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் போக மழை ஆரம்பமாகி, அதாவது பிற்பகுதியில் மே மாதத்தில் ஏற்பட்ட திடீர் மழை, அப்படி மழையில் நமக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அரநாயக்க பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு. இந்த மண் சரிவு கூட இந்த எல்னினோ நிலைமையின் ஒரு கட்டம் தான். அதாவது மழை அதிகரிச்சிருக்கு, அதாவது அதனால மண் சரிவு ஏற்பட்டதா சொல்லலை. எல்னினோ தன்மை, இந்த மாற்றங்கள்னால தான், அந்த காலநிலை எல்னினோ நிலைமையின் காரணமாக தான் இந்த அதிகப்படியான மழை வீழ்ச்சியில் தான் அதில் ஒரு பகுதியாக தான் இந்த அரநாயக்க மண் சரிவு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி 2017 வரை 17 மாவட்டங்களில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்த நீண்டகால கடுமையான வறட்சியும் நிலவியது. அதே மாதிரி இந்த வருடத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஜூன் 11ஆம் தேதி வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த எல்னினோ நிலைமை வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அமெரிக்காவின் NOAA என்ற நிறுவனம் மூலமாக தான் இந்த எல்னினோ நிலைமை வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அதாவது 2026 நவம்பர் முதல் 2027 ஜனவரி வரையான காலப்பகுதியில் வந்து இந்த நிலைமை வந்து, அதாவது இது வந்து வெரி ஸ்ட்ராங், வலுவான நிலைமையாக இருப்பதற்கு வந்து 63% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் WMO சொல்லியிருக்கிறாங்க, ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் வந்து எல்னினோ உருவாகும் சாத்தியம் வந்து இருக்குது, நிச்சயமாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் இந்த ஆகஸ்ட்டில் இது உருவாகும் அப்படின்ற ஒரு கதை போயிட்டுருக்கு. ஆனால் ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆகிருச்சு. சமீபத்திய வாராந்த தரவுகளின்படி கடல் மேற்பரப்பு வெப்பநிலை விலகல் வந்து நேர் 0.7 பாகை செல்சியஸாக பதிவாகி இருக்கு. இதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டில் எஞ்சிய மாதங்களில் உலகளாவிய வெப்பநிலை சராசரி அளவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுது. ஆமாம் சுஜி, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்னென்னா இந்த 2016 இப்போ ஜூன் மாதம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஜூன் மாதம் அளவில் இந்த எல்னினோவின் தாக்கம் இலங்கையில் எப்படி இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தால், இப்போ நம்ம முதல்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றோம், மழை பெய்யுது. அப்போ மழை எதுக்கு பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இலங்கை பொறுத்தவரையில் இலங்கை வந்து ஒரு தீவாக இருக்கனால இங்கே வந்து கூடுதலாக மழை பெய்கிற காலநிலை வந்து இங்கே அதிகமாக இருக்குது. பருவப்பெயர்ச்சி மழைகள் வந்து இங்கே அதிகமாக காணப்படுது. முதல்ல வந்து இந்த தென்மேற்கு பருவமழை வந்து மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்து வரைக்கும் பெய்யுது. அப்புறம் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பெய்யுது. அப்புறம் முதல் இடைமழை வந்து மார்ச்லேருந்து ஏப்ரல், அப்புறம் 2வது இடைமழை வந்து அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும். அப்போ ஆக மொத்தம் பார்த்தா 12 மாதங்களும் மழை இருக்கக்கூடிய காலநிலை தான் இலங்கையில் வந்து நிலவுது. அப்போ இப்போ பெஞ்சிட்டு இருக்குது என்னன்னா தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை. அப்போ அதனால தான் இலங்கையில் இப்போ மழை பெய்தே தவிர எல்னினோவின் தாக்கத்தால் மழை பெய்யல. சில நேரங்களில் இது வந்து குறைவடையலாம் அப்படின்னு சொல்றாங்க, வாய்ப்புகளும் காணப்படுது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதாவது இந்த பருவமழை நிலைமை வந்து தான் இப்போ நிலவிட்டுருக்கு அப்படின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிச்சிருந்தாங்க. எல்னினோ காரணமாக இந்த நிலை வந்து 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியை நெருங்கும் போது வெளிப்பட தொடங்கும். அதாவது இலங்கையில் வந்து பிற்பகுதியில் தான் இது வெளிப்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லாமல் இந்த எல்னினோ நிலைமையோட பார்க்கும்போது சரண்யா நிறைய போலியான தகவல்களும் சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லணும். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் 45 பாகை செல்சியஸ்லேருந்து 55 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். நாங்கள் இதுக்கு முதல் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுறோம் தான். இதுக்கு காரணம் இந்த எல்னினோ நிலைமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதே மாதிரி சில நேரங்களில் இந்த ஹீட் இண்டெக்ஸ் அதிகரிப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை சூப்பர் எல்னினோ நிலைமை அப்படின்னு. இது ஒருபோதும், அதாவது சூப்பர் எல்னினோ நிலைமையை வந்து ஒருபோதும் உலக வானிலை ஆய்வு நிலையங்கள் வந்து சூப்பர் எல்னினோ நிலை அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து அறிவிக்கலை. அவங்க சொல்லிருக்கிறது வந்து வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு வலுவை தான் மீடியா வந்து யூஸ் பண்ணுறது. சூப்பர் எல்னினோ நாங்களாக ஒரு பேரை வச்சுக்கிறோம், சூப்பர் எல்னினோ அப்படின்னு, சூப்பர் மூன் மாதிரி அந்த மாதிரி. ஆனால் இது வந்து எந்த ஒரு வானிலை ஆய்வு நிலையங்களோ வந்து இதை வந்து உத்தியோகபூர்வமாக இந்த பேரில் வந்து சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி அறியப்படலை. இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த எல்னினோ சம்மந்தப்படுத்தி போயிட்டுருக்கக்குள்ள நாங்கள் இது தொடர்பில் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் நாங்கள் வினவியிருந்தோம். இதன் போது அவர் தெரிவித்த ஒரு விடயம் என்னென்னா, இந்த எல்னினோ நிலைமை தொடர்பாக போதிய அறிவுறுத்தல்களை வழங்கினாலும் சில சந்தர்ப்பங்களில் இது வந்து தவறாக வழி நடத்தப்படுது. அதாவது வறட்சி அப்படின்றது தான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. வறட்சி மட்டும்தான் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு பல தவறான விதத்தில் வந்து சமூக ஊடகங்களில் வந்து இது வழி நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தார். இன்னொரு விஷயம் தெரிவித்த ஒரு விஷயம் தான் மழை வீழ்ச்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்ற விடயங்களும் ஒரு டைமில் வந்து வறட்சி இருக்கும், அதுக்கு பிறகு இது மழையாக மாறலாம், மழைக்கு அப்புறம் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகள் போன்ற நிலைமைகளும் உருவாகலாம் அப்படின்றத வந்து பதில் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். பசிபிக் பெருங்கடலில் வந்து சூறாவளிகள் உருவானால் வந்து இங்கே வந்து மழை வீழ்ச்சி பருவமழை வந்து தீவிரமடையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அக்டோபர் நவம்பர் காலப்பகுதியில் எல்னினோவின் நிலைமை கீழ் மழை வீழ்ச்சி, சூறாவளி, தாளமுக்கம் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றுமே வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி 2027 ஜனவரி, பிப்ரவரி, அடுத்த வருஷம் ஏப்ரல், அடுத்த வருஷம் ஏப்ரல் காலப்பகுதியில் வந்து மழை குறையும் நிலை ஏற்படலாம். அதோட எல்னினோவினால் ஏற்படும் வறட்சியின் தாக்கம் இக்கால பகுதியில் வந்து சில சமயங்களில் அதிகரிக்கலாம் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருந்தார். எனவே ஓவரால் நாங்கள் பார்க்கும்போது இந்த எல்னினோ தொடர்பான ஒரு அளவுக்கான ஒரு தெளிவு இப்போ மக்களுக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். அதாவது எல்னினோ அப்படின்றது ஒரு உலக அழிவு இல்லை, அது வந்து இயற்கையாகவே நிகழ்கிற ஒரு இயற்கை நிகழ்வு. ஸோ எல்னினோக்கு நம்ம இப்படி தான் முகம் கொடுக்கணும். ஆமாம், நிச்சயமாக. எல்னினோ வருதுன்னு சொல்லி பயந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேர் பீதி அடைய வச்சுட்டு வதந்திகளை பரப்பாமல் எப்படி நம்ம ஒரு காலநிலை மாற்றத்துக்கு முகம் கொடுக்குறோமோ அந்த வகையில் முகம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நீரை சேமித்து, அதாவது உணவு சேமிப்பு, நீர் சேமிப்பு, இது தொடர்பில் கவனம் செலுத்தி வரப்போகிற இந்த ஒரு வருட காலத்தில் இந்த எல்னினோ நிலைமை இருக்கிற வரைக்கும் அதை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான். மேலும் இந்த எல்னினோ நிலைமை தொடர்பான விரிவான ஆய்வு கட்டுரை ஃபேக்டர்ஸ் இன் தமிழ் ஸ்ரீலங்கா அப்படின்ற எங்களுடைய இணையதளத்தில் இருக்குது. போனீங்கன்னா அது தொடர்பான விரிவான ஆய்வு கட்டுரையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது நீங்கள் ஏதாவது கிளைம்ஸ் அனுப்ப, அதாவது சமூக ஊடகங்களில் பகிரப்படுற தவறான தகவல்கள் தொடர்பில் உண்மையை கண்டறியணும்னு நினைச்சிங்கன்னா அது தொடர்பில் எங்களுக்கு அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-1514-696. மேலும் எங்களோட சமூக ஊடக பக்கங்களையும் பின்தொடரலாம். ஆமாம், எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களான யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிலும் இது தொடர்பான காணொலிகள் வந்து காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலையுமே வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் மும்மொழிகள்லையும் இது தொடர்பான கட்டுரைகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.